தீய எண்ணங்களை நம் மனதை விட்டு அகற்ற இந்த சிறுகதை உதவும். ஒரு வாலிபன் தான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனால் இயலவில்லை. எவ்வளவு போராடியும் அவனால் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவனால் அதனை தடுக்க முடியவில்லை. காமம், கோபம், பொய், பொறாமை, வஞ்சகம் போன்ற எல்லா தீய குணங்களும் அவனை பாடாய்படுத்தியது. உடல் ஆரோக்கியமும் கெட்டது. அவன் தன்னைத்தானே வெறுக்கத் தொடங்கினான். இப்படி வாழ்வதற்கு இறந்து விடலாம் என்று முடிவெடுத்து ஒரு மலை மீது ஏறி குதிக்க சென்றான். இறைவா, அடுத்த ஜென்மத்திலாவது என்னை நல்லவனாக வாழவை என்று கூறிவிட்டு குதிக்க முயற்சிக்கும் போது நில்